கோவையில் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு. சற்று நேரத்தில் உரையாற்றுகிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். கோவை காந்திபுரம் பகுதியில் முதல்வர் மு க ஸ்டாலின் சாலை வலம். வழிநெடுக பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். ஆரத்தழுவி வரவேற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின். ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்தார். எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் ஆதரவாளர்களும் திமுகவில் ஐக்கியம். பேரறிஞர் அண்ணா கருணாநிதி வழியில் ஸ்டாலின் நடத்தும் திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். சட்டமன்றத்தில் தாயுள்ளத்துடன் அனைத்து கட்சியினரையும் ஸ்டாலின் அரவணைத்து செல்வதாகவும் பன்னீர்செல்வம் பாராட்டு. அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற அரசியல் பண்பாடோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். இன்னைக்கு அனைத்து மக்களாலும் பாராட்டப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்துடைய தாய்மார்கள், பெண்களுக்கு மிகவும் பாராட்டப்படுகிறது. அரசியலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வாதிகாரி என ஓ பன்னீர்செல்வம் காட்டும். இனி எந்த காலத்திலும் பழனிசாமி வெல்ல முடியாது என்றும் பேட்டி. அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர் ஓ பன்னீர்செல்வம் என முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. தாய் கழகத்திற்கு வரவேற்பதாகவும் மகிழ்ச்சி. திமுகவின் துணை பொதுச் செயலர் பதவி ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைக்க வாய்ப்பு. பன்னீர்செல்வம் உட்பட மூவருக்கு தேர்தலில் போட்டியிட இடம் கிடைக்கலாம் என்றும் தகவல். திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்ததை கொண்டாடிய ஆதரவாளர்கள். அவரது சொந்த தொகுதியான போடியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். நாடகமெல்லாம் அம்பலப்பட்டு நின்றதும் ஓனர் வாசப்படிக்கே போயாச்சோ. திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் மீது அதிமுக கடும் விமர்சனம். ஜெயலலிதாவை மறந்து சுயநலமே வாழ்க்கையாக கொண்டுள்ளார் பன்னீர்செல்வம் என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி விமர்சனம். திமுகவுடன் சதி திட்டம் தீட்டியவர் பன்னீர்செல்வம் என்று சி வி சண்முகம் தாக்கு. இந்த நாட்டினுடைய தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகிற்கு அடையாளம் காட்டினாரோ, அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு துரதிருஷ்டவசமானது என சசிகலா கருத்து. தீய சக்தி திமுகவை தாய்க்கழமாக நினைத்து இணைந்தது தவறு என்றும் பதிவு. நாளை தொடங்குகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை. கூட்டணி சிக்கல் முடிவுக்கு வந்ததால் டெல்லிக்கு பச்சை கொடி காட்டிய அறிவாலயம். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் முதல்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரிய விவகாரம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை வாபஸ் பெற்றார் ராமதாஸ்.
தவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல். கடந்த 2 ஆண்டுகளாக விஜய் பிரிந்து வாழ்ந்து வருவதால் விவாகரத்து கோருவதாக மனு. தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்க புதிய யுக்தி. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதி. சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குநர். அமைச்சர் கே நேரு மீதான புகார் குறித்து அமலாக்கத்துறை விசாரித்து வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் புகார் வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியாவை விடுவித்தது டெல்லி நீதிமன்றம். ஆதாரம் இல்லாமல் கெஜ்ரிவாலை 156 நாட்களும், சிசோடியாவை 534 நாட்களும் சிறையில் வைத்ததாக சிபிஐக்கு கண்டனம். சிபிஐ வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் கதறி எழுத டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால். கடவுள் நம்முடன் இருக்கிறார் என உருக்கம். வெறும் யூகத்தின் அடிப்படையில் ஒரு கதையை உருவாக்க சிபிஐ முயற்சித்திருக்கிறது. சிபிஐ அதிகாரிகள் மீது துறை ரீதியாக விசாரணைக்கு பரிந்துரைப்பதாகவும் டெல்லி நீதிமன்றம் அதிரடி. மதுபான கொள்கை வழக்கில் சவுத் குரூப் என்ற வார்த்தையை பயன்படுத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு நீதிமன்றம் கடும் கண்டனம். குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் பின்னணியை அடையாளப்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என கருத்து. நெருக்கடிகளை உறுதியோடு எதிர்கொண்டதாக கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியாவுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. விசாரணை அமைப்புகளின் மாண்பை அடகு வைப்பதை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் போக்சோ சட்டத்தில் கைது. வெறிபிடித்த மிருகங்களை வளர்த்து விடுகிறது அறிவாலயம். கிருஷ்ணகிரியில் திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைதானதை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரன் விமர்சனம். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1,19,360 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் 240 ரூபாய் குறைந்தது. இன்றைய வர்த்தகத்தில் இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 133 ஆப்கன் தலிபான் போராளிகள் உயிரிழந்ததாக தகவல். இரு நாடுகளும் திறந்த போர் நிலைக்கு சென்றுள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் சூழ்ந்துள்ள போர் மேகம். தற்கொலை படையை தயார் நிலையில் வைத்திருப்பதாக தலிபான் அறிவிப்பால் பதற்றம்.